வந்த உங்கள் யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எப்பொழுதுமே நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆமேன். விசுவாசிக்கிறோமா? இன்றைக்கி என்ன பிரசங்கனாக்கா, நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிறவர். நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாக செய்கிறவர். நினைக்கிறதற்கு மிக அதிகம். இன்னும் ஈஸியாக சொல்லுவோம்னாக்கா, நினைப்பதற்கு மேலாக. பிரசங்க தலைப்பு நினைப்பதற்கு மேலாக, அல்லது நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாக. இதோடைய டெஃபினேஷன் என்னன்னு சொன்னாக்கா, அர்த்தம் நாம் நினைத்து கொள்ளும் அளவுக்கு மட்டும் அல்ல. மேலே டிஸ்பிளேல பார்க்கலாம். நாம் நினைத்து கொள்ளும் அளவுக்கு மட்டுமல்ல, அதைவிட அதிகமாய். அடுத்து பார்க்குறோம், நாம் வேண்டுகிறதையும் தாண்டி. அடுத்து நம்முடைய கற்பனைக்கு புறமான மிகுந்த ஆசீர்வாதங்களையும். அடுத்து தேவன் தம் வல்லமையினாலே செய்வார் என்பதை காட்டுகிறது. இது அர்த்தம். இது வசனம் எங்கே இருக்குதுனாக்கா, டெக்ஸ்ட்டு எபேசியர் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 20 வசனம். எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு போதுங்க. அப்போது இந்த வசனம் என்ன சொல்கிறதுனாக்கா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் ஒரு வார்த்தை, நினைக்கிறதற்கும் அடுத்த வார்த்தை, மிகவும் அதிகமாய். அதிகன்றதே பெரிய விஷயம். அது மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்கிற கர்த்தர் என்ற வார்த்தை தான் சொல்கிறோம். நாம் நினைத்து கொள்ளும் அளவுக்கு மட்டுமல்ல. இந்த சம்பளம் போதும்ப்பா, இந்த படிப்பு போதும்ப்பா, ஒரு அளவு நம்ம போட்டுடுறோம். இந்த அளவை தாண்டணும். அதுதான் இந்த வாக்குத்தத்தம். அளவை தாண்டணும். அது மட்டுமில்லை, நாம் வேண்டுகிறதையும் தாண்டி. இந்த ஜெபம் நம்மளுக்கு இதே கிடைச்சா போதும் அப்படின்னா அதை தாண்டி ஆண்டவர் நம்மளை மூவ் பண்ணுறாரு. அடுத்து நம்முடைய கற்பனைக்கு மேலாக. அதோட அர்த்தம் ஐயா, அதெல்லாம் நம்ம நினைக்கிறனாக்கா, தேவன் பெரியவர். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது சில நேரங்களில் நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் வந்துடுவோம். சில நேரங்களில் நம்ம கட்டுக்குள்ளே, ஒரு பேண்டேஜுக்குள்ளே வந்துடுவோம். இதுக்கே நம்மளுக்கு சமாளிக்க முடியாதுன்னு. பாண்டு சொல்கிறாரு, இதை தாண்டிப்போ, இதை தாண்டிப்போ. இந்த ஹை ஜம்ப் பண்ணுறவங்களாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 அடி தாண்டுவாங்க, அப்புறம் 4 அடி தாண்டுவாங்க, அப்புறம் விளையாடுவாங்க 5 அடி தாண்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் வேகமாக வந்து இன்னும் தாண்டி முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய முயற்சி இன்னும் ஒரு அடி. அந்த லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்லாம் பாருங்கள், ஹை ஜம்ப்பு, இந்த லாங் ஜம்ப்லாம் இன்னும் ஒரு அடியை மேலே கொண்டு போதான் முயற்சி பண்ணுவாங்க. என்ன காட்டிலும் யாராவது அதிகமாக பண்ணிட்டாங்களா, அப்போ அவங்களுக்கு காட்டில் நான் அதிகமாக இன்னும் ஒரு அடி கொண்டு போவேன். அதுதான் இந்த வார்த்தை. புரியுது உங்களுக்கு? அவங்க நான் இன்னைக்கு போன வருஷம் 5 அடி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், 10 அடி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒவ்வொருத்தருடைய இது. அப்போ இதுக்குன்னா மேலே ஒரு அடி போகலாம் அப்படின்னு அந்த வேகத்தை கொண்டு வந்து அந்த ஹை ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க, லாங் ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்கள். அது என்ன பண்ணால் அவங்களுடைய எண்ணத்துலேருந்து இன்னும் மேலே போனோம் அப்படின்னு சொல்லி. இப்போ கிரிக்கெட்டில் கூட வச்சுங்களேன், பேட்ஸ்மேனுங்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது இன்றைக்கி செஞ்சுரி போட்டுருணும், செஞ்சுரி போட்டுக்கலாம், இன்றைக்கி எப்படியாவது 200 போட்டுருணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவாக்கம் பாருங்கள். இந்த நல்ல கோல் அடிக்கிறவங்க பாருங்கள், இன்றைக்கி எப்படியாவது 3 கோல் போட்டுருணும். அப்போ 5 கோல் போட்டால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நான் நினச்சது 3 தான், ஆனால் இன்றைக்கி எத்தனை கோல் போட்டோம் ஃபுட்பாலில்? 5 கோல். வேர்ல்டு மேட்ச் மேலே அடிக்கும்போது அப்படி அந்த பாருங்கள். அதை தான் சொல்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலில் நிற்காம அது தாண்டி போகும்படியாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதான் நாம் நினைப்பதற்கு என்ன சொல்கிறாங்க, தலைப்பு என்ன சொல்லுவாங்களா, நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை உயர்த்தி காட்டணும். இந்த வாழ்வின் எல்லைகளை என்ன பண்ணோம், உயர்த்தி காட்டணும். 5 அடி ஜம்ப் பண்ணுறவங்க ஒரு 7 அடிக்கு மாறுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரத்தை அல்லது விசுவாசத்தை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய வல்லமையை மாற்றி காட்டணும். ஆமென். அல்லேலூயா.
உலக பிரகாரம் கூட வருமானம் தெரியும் அல்லது படிக்கணும். போன வாரம் கூட நம்ம சில ஒரு பிள்ளை சொல்லிச்சு, பாஸ்டர் எம்எஸ்சி பண்ணலான்னுக்கிறாரு. ரொம்ப தாளாருமா, கல்யாணம் குழந்தை இருக்குது, வேலை இருக்குது, இருந்தாலும் நான் எம்எஸ்சி பண்ணால் இன்னும் பெரிய போஸ்ட்டில் போகலாமே, ரொம்ப நல்லது படிமா. அப்போ தான் நம்ம அது குடும்ப சூழ்நிலைகள் அல்லது வேலை சூழ்நிலைகள், அந்த படிப்பு ஒரு டிகிரி போதும்னு நினைக்கும் பொழுது கவர்மெண்ட் இன்னொரு அடி படித்தாக்கா அவனுக்கு இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், இன்னும் உனக்கு உயர்வு கிடைக்கும், அவங்களாம் அந்த அது படிச்சுட்டு அந்த உயர் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எண்ணம் மாறுது. என்ன பண்ணுதுங்க, நினைக்கிறது என்ன பண்ணுதுங்க, மாறுது. அதுதான் நான் வாண்டு சொல்கிறாரு, இந்த மாதம் நம்மளை மாற்றிக்கணும். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படியாவது கஷ்டப்பட்டு இவ்வளோ பட்ஜெட் ஆகுது, இவ்வளோ டைம் ஒதுக்கணும், இப்படிலாம் பார்க்கணும், இப்படிலாம் குடும்பம் இருக்குது, இப்படிலாம் போகணும் அப்படின்னு யோசித்து அது முயற்சி பண்ணும்போது, அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், 2 வருஷம் தானேம்மா படிச்சிருமான்ட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அந்த பிள்ளைக்கு. அது எத்தனை வருஷம்? 2 வருஷம் தானேம்மா படிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் 5 வருஷம் கிடையாது, 10 வருஷம் கிடையாது, அப்போ 2 வருஷம் பொழுது அவங்களோட எண்ணம் விரிவடையுது. அவங்க எண்ணத்துக்கு தான் அந்த கல் உடைஞ்சி சிதறது. ஓ, நான் முடிச்சிடலாம் அந்த காரியத்தை, ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. அதை தான் ஆலோசனை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் பைபிள் நமக்கு சொல்கிற ஆலோசனை என்னன்னாக்கா, நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். இந்த வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றும் பொழுது அதுக்கிட்ட சில கீழே வசனங்களை பார்க்க, இன்ட்ரோடக்ஷன் வசனம் பார்க்கலாம். ஆதியாகமம் 17:6 கர்த்தர் ஆபிரகாம் சொல்கிறார் பாருங்க. ஆபிரகாம்கிட்ட 17:6 ஆதியாகமம் பாருங்க. அதிகமாய், அங்கே மிகவும் அதிகமான வார்த்தை வரும் எபேசியரில். இங்கே ஆண்டவர் ஆபிரகாம் சொல்கிறாரு, உன்னை மிகவும் அந்த மிகவும்ன்ற வார்த்தையும் அதிகமான்ற வார்த்தை பாருங்க எபேசியரில் கரெக்டாக இருக்கும் பாருங்க. பவுல் சொல்கிற வார்த்தை எபேசியர் படிங்க. வேண்டிக் கொள்வதற்கும் வந்தா மிகவும் அதிகமாய். இப்போ 17:2 வாசிங்க. ஆதியாகமம் 17 உன்னை மிகவும் அதிகமாய். பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய எல்லைகளை தாண்ட சொல்ற ஆண்டவர். நம்முடைய படிப்பில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க சொல்றார் ஆண்டவர். நம்முடைய வருமானத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க சொல்றாரு. நம்முடைய ஆசீர்வாதங்களை ஒரு மாற்றத்தை உண்டாக்க சொல்றாரு. பாருங்க, அதுதான் ஒரு அந்த மிகவும் அதிகமாய். இப்போ சர்ச்சுக்கு கற்றுக்கிறோம், பக்கத்து இடம் இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க, யாருது பாஸ்டர் இது செல் வாங்கிடுங்க பாஸ்டர்ன்றாங்க. பணம் இருக்குதோ இல்லையோ என்ன சொல்கிறாங்க, வாங்குங்க. இப்போ பெரிய இடமா இருக்குது, அவங்க சொல்கிற தராங்களோ நம்மள்ட்ட இருக்குதோ இல்லையோ, ஆனால் வார்த்தை என்ன வருது, வாங்கலாமே. வாங்கினா என்ன பயன்படுமே சபைக்கு. அதுதான் அதிகமாய். அந்த எண்ணத்தை எல்லாரும் உருவாக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்றா, அந்த எண்ணத்தை நம்மளுக்கு உருவாக்கி தராரு. பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு, உன்னை நான் மிகவும் அதிகமாய் பழக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து யார் வருவாங்களாம், ராஜாக்கள். இவரே பரதேசி மாதிரி சுத்தினிக்காரு. ஆனால் அவனோட வார்த்தை என்ன வருது, உன்னிலிருந்து ராஜாக்களை உருவாக்குறேன். யார் உருவாக்குன ஆண்டவர்? சவுல் ராஜாவை உருவாக்குனார். ஆமென். தாவீது ராஜாவை உருவாக்குனார். சாலமோன் ராஜா உருவாக்குனார். அப்படியே ராஜாக்கள் வந்தார்கள். அதில் ஒரே ஒரு ராஜா வந்தார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஒரே ராஜா, எட்டர்னல் ராஜா, கிங் ஆஃப் எட்டர்னல். ஆமென். கிங் ஆஃப் கிங்ஸ்ன்றாங்க. அது வேர்டு என்னக்கா, எட்டர்னல் கிங்ஸ். ஆமென். லாங் லாஸ்டிங் கிங்ஸ். ஆமென். எட்டர்னல் அவர் தான். ராஜாக்களை ஆண்டு சொல்றாரு, என்னவா முன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். யார் தோன்றுவாங்களா? ராஜாக்கள் தோன்றுவார்கள். பாருங்க என்னங்க ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவரை உண்மையாக பின்பற்றிட்டாக்கா, ஒப்பு கொடுத்துட்டா அவர் நம்மளை உயர்த்திடுவாருங்க. கைத்தட்டி அல்லேலூயா. விசுவாசத்தில் வந்தோன்னுங்க, அப்படியே ஆண்டவர் உயர்த்திடுவார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 18:38. லூக்கா 18:38 எல்லாம் நான் நிறைய கதை சொல்கிறது காட்டிலும் நிறைய வசனங்கள் சொல்லுவேன். அந்த வசனம் தான் நம்மளை உயர்த்தும். வாசிங்க. லூக்கா 18:38 எல்லாம் எடுத்துட்டிங்களா? தேங்க்யூ சிஸ்டர். வாசிங்க. முன் நடப்பவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள்.
அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய். அந்த வேர்டு 2 வேர்டு சேர்த்து வரும் பாருங்க. அதட்டுறாங்க, சும்மா இருப்பா, சும்மா இருப்பா. இயேசு நடந்து போறாரு, ஊழியம் பார்க்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. 37 வாசிங்க. வாசிங்க சிஸ்டர். கேட்குறான், யார் போகிறது? 36 வாசிங்க. கண் தெரியல பாருங்க, சத்தத்தை கேட்குறான், நடக்கிற. அதுதான் உணர்வு, எண்ணத்தை உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு சிங்களா போகிறவங்களாம் கூட்டமாக போகிறாங்களே. 34 வாசிங்க சிஸ்டர். 35 வரும்போது வழி அருகே உட்கார்ந்து, அதுதான் கண்ணில் பார்க்கல பாருங்க, நினைவில் உருவாக்குறான். கண்ணு தெரிலங்க, ஜனங்க நடக்கிற அந்த உணர்வை, அந்த எண்ணத்தை மைண்டில் ஒரு யார் இன்னைக்கு ஏன் இப்படி கூட்டமாக போகிறாங்க, என்ன சத்தம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு, கால் சத்தங்கள் ஏன் இன்னைக்கு அதிகமாக இருக்குது? நம்ம உணரணும், ஏன் இன்னைக்கு 1 ஜெபம் இருக்குது, ஏன் நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும் பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் வரல பாருங்கள், அதை என்ன உணர்வு வரல. தூக்கம் காட்டிலே நம்மளுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம், ஸ்கூலை காட்டிலும் வேலை காட்டிலும் நம்மளுக்கு சர்ச் ரொம்ப முக்கியம். ஆமே, நல்லா இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போக முடியும், நல்லா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக முடியும். அது நல்லா இருக்கிறது யார் தெரியுமா? பைபிள் தாங்க. பிரைஸ் எல்லாம். ஸ்கூலுக்கு போகிறதுக்காகட்டும், வேலைக்கு போகிறதுக்கு. இங்கே நிறைய பேர் ஏன் 1 ஜெபத்துக்கு நான் ஸ்கூலுக்கு இருக்குதுன்றாங்க, ஏன் 1 வேலைக்கு இருக்குதுன்றாங்க. அந்த வேலைக்கு போகிறதுக்கு பலன் தருது இந்த பைபிள் தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதான் இந்த எண்ணத்தை நம்ம தவறான எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம தவறான எண்ணத்தை இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பாரு, எவ்வளோ பேர் வரல பாருங்க சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள. ஏன்னாக்கா ஆசீர்வாதங்கள் தேடுறதுக்கு அவங்களுக்கு எண்ணங்கள் உருவாக்கல. அவங்க பாருங்க, அவன் கேட்குறான், யார் போகிறது, ஏன் கூட்டமாக போகிறாங்க, கண்ணில் பார்க்கல, மனதில் உருவாக்குறான், நினைவில் கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு கேட்குறான், யார் போகிறது? வாசிங்க சிஸ்டர். பார்த்தீங்க, விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க பதிலாம் வருது. கை தட்டலாமா? ஏசு எப்படிங்க தெரியும்? வேதத்தை நல்லா விசாரிக்கணுங்க, நம்ம வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதான் இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் போட்டு, இது மாதிரி இமேஜெல்லாம் போட்டு எடுத்து, இது மாதிரி டேபெல்லாம் வச்சு, பைபிள் வச்சு பாருங்கள், நிறைய சிஸ்டமெல்லாம் வச்சு வசனத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். விசாரிக்கிறான் பாருங்க, யார் போகிறது? அவன் சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார் சொன்ன உடனே வக்கீல வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு தானே கூப்பிடணும். ஜனங்களாம் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு போறாரு சொன்னாங்க, இவர் என்ன பண்ணணும், கூட எப்படி கூப்பிடணும்? நசரேயனாகிய இயேசு தானே கூப்பிடணும். அவன் என்ன கூப்பிட்டான்? கை தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட். நசரேயனாகிய இயேசுவை காட்டிலும் ஒரு பெரிய பேர் இருக்குது, அதுதான் தாவீதின் குமாரன். அதான் இயேசு நின்னாருங்க. யாரா இந்த வார்த்தை சொல்றது நிக்கிறாரு? எல்லாரும் நசரேயனாகிய இயேசு தான் கூட்டிட்டு போறாங்க. அதுல இவன் ஒருத்தன் மட்டும் தான் தாவீதின் குமாரனு. வாசிங்க அடுத்த லைனு. அதட்டினார்கள். மிகவும் அதிகமாய், அதுதான் வார்த்தை நம்மளுக்கு பிரசங்க வார்த்தை. மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். வாசிங்க. கை தட்டலாமா? இயேசு நிக்கிறாருங்க. இயேசு நிக்க வச்சாங்க. எல்லாரும் நசரேயனாகிய இயேசு சொல்லும் பொழுது இவன் வருத்தம் மாத்திரம் தான் அதிகமாக கூப்பிடுறான். அந்த அவருடைய வேல்வை இன்னும் கொஞ்சம் கூட்டுறான். இப்போ சுப்ரீம் லீடர்ன்றாங்க. என்ன லீடர்ன்றாங்க? பிரைம் மினிஸ்டர் காட்டிலும் சுப்ரீம் லீடர்ன்றாங்க. பெரிய பெரிய பதவியில் ஒருத்தர் கூப்பிடும் பொழுது அவங்களுக்கு கனம் உண்டாகுது பாருங்க. வேர்ல்டுலேயே இவர் தான் நம்பர் 1 பிரைம் மினிஸ்டர்ன்றாங்க, கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது, இவர் தான் நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர்ன்றாங்க. அந்த மாநிலத்தினுடைய வேல்யூவை பார்த்து சொல்கிறாங்க.
அப்போது சாதாரண சீஃப் மினிஸ்டரில் இவர் தான் நம்பர் 1 இந்தியாவிலே சீஃப் மினிஸ்டர்னு சொல்லும்போது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி இங்கே பாருங்கள், எல்லாரும் நசரனாக இயேசு சொல்லும்போது இவன் மட்டும் தாவீதின் குமாரனே அவர் நிற்கிறாருங்க. என்ன கூட்டணுவா? அவன் அதிகமாய் சொன்ன உடனே என்னாச்சுங்க, அற்புதம் நடக்குது. கைத்தறி கத்தரை மையப்படுத்தலாமா? இந்த பிரசங்கத்தில் 3 வார்த்தை வருது. இந்த ஒரு வார்த்தையில் இந்த இப்போ என்ன சொல்ற, எபேசியர் 3:20 வாசிங்க. என்ன? வேண்டிக் கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம், வேண்டி கொள்ளுதல். வேண்டுனுங்க நம்ம, அப்போ தான் அந்த கூட வேண்டுனா. ஆபிரகாம் பலிபீடம் செலுத்தி எல்லாம் கதர்னா. நம்ம சர்ச்சில் இன்றைக்கி மட்டும் இல்லை, எல்லா விசுவாசிங்களுக்கும் சொல்லுங்கள், இப்போ தினந்தோறும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க. வேண்டிக் கொள்ளுதல். மத்தியோ 18:19 சொல்லுகிறது, எப்படி ஜபத்துக்காக ஜபத்தில் பதில் தரத்துக்காக வேண்டிக் கொள்ளணுமா. வேண்டிக் கொள்ளுதல் என்ற வார்த்தை வாசிங்க. 18:19 சொல்கிறேன், வாசிங்க. 18 அல்லாமலும் 2 பேர் பார்த்தீங்களா, வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் பதில் தருவாராம். வேண்டிக் கொள்ளணுங்க, பதில் கிடைக்குங்க. ஜூனியா கூட ஆண்டவரே இந்த படிப்பு வேணும் நாங்கள் வேண்டணுங்க. ஒரு வருஷம் தடைப்பட்டு போச்சு, அடுத்த வருஷம் ஆண்டவர் ஃபஸ்ட்டில் பெஸ்ட்டாக கொடுத்தாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே கொடுத்துட்டாருங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே 3வது ரவுண்டில் கொடுத்தா எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா? ஒரு வருஷமாக ஜபத்தில் வச்சுருந்தோம், கிடைக்கல. அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு ரவுண்டுலேயே செலெக்ஷன் பண்ணி கவர்மெண்ட் அனுப்புது. அப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபஸ்ட்டு ரவுண்டே பெஸ்ட்டு ரவுண்டாக வந்துருங்கன்ட்டாங்க. பாப்பா படித்து ஒரு வருஷம் எக்ஸாம் போயிருக்குது. ஆமே, வேண்டுனாக்கா கர்த்தர் பதில் கொடுக்குறார். உண்மையா இல்லைங்களா? பதில் தராருங்க. இது பதில். வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த எபேசியரில் ஃபஸ்ட்டு வார்த்தை வருது, வேண்டிக் கொள்ளுங்கள். ஜபம் குறைஞ்சி போச்சுங்க. 20 நாள் ஜபம் வைக்கணும் சர்ச்சை கட்டுறதுக்கு. ஜோம் பண்ணுகிறேன், அந்த மாதம் அடுத்த மாதம் வைக்கலாமான்னு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், வேண்டிக் கொள்வது குணமாக வேண்டிக் கொள்ளணும். வாசிங்க, லூக்கா 9:38. லூக்கா 9:38. குணமாக நம்ம ஏன் வேண்டிக் கொள்ளணும்? நூற்றுக்கணக்கான இது இருக்குது. இங்கே ஜபத்துக்கு பதில் தர வேண்டிக் கொள்ளணும். அடுத்து எதுக்கு வேண்டிக் கொள்ளணும்? குணமாக. லூக்கா 9:38 வாசிங்க. அவர்கள் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே என் மகனை கடாட்சித்தருளும், உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன், எனக்கு ஒரே பிள்ளையா. உடனே குணமாக்குறாரு பாருங்க ஆண்டவர். வேண்டிக் கொள்றது குணம். அது வியாதி வந்தாக்கா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது இல்லை, மணிக்கணக்காக ஜெபிக்கணுங்க. ஒரு வியாதியை நம்ம ஜபத்தில் அனலைசிஸ் பண்ணணும். ஆண்டவரே இந்த வியாதி ஏன், தவறா அல்லது குற்றமா அல்லது உணவினாலையா அல்லது கவனக்குறைவினாலையா, இது எப்படி குணமாகும் அப்படி ஜபம் பண்ணணுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் குணமாக்குகிறாரு. நிறைய வசனங்கள் இருக்குது. பயப்படுறது காட்டிலும் முட்டி போட்டுருணும். ராத்திரியில் ஒரு அவர் தூக்கத்தை குறைக்கணுங்க. முட்டி போட்டு ஆண்டவரே இந்த வியாதிக்காக ஜெபிக்கிறன் பொழுது அந்த வியாதி குணமாகிறது. பிரைஸ் எல்லாம் உண்மையா இல்லைங்களா? என்னோட வாழ்க்கையில் அது தான். இவ்வளோ வருஷம் ஆண்டோட ஊழியத்தை செய்கிறேன்னாக்கா எத்தனையோ வியாதிங்க தாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ வியாதி இப்போ கண்ணில் தண்ணி வந்து கொண்டே இருக்குது பாருங்கள். ஹீட்டு நேற்றெல்லாம் சண்டே இல்லையா, 3-4 சர்வீஸ் அட்டன் பண்ணி அந்த ஃபுட்டுங்களை சாப்பிட்றது, சிக்கன் சாப்பிட்றது, தூக்கம் குறைவாக இருக்கிறது, மொபைலில் ஒர்க் பண்ணுறது, டேபில் ஒர்க் பண்ண வசனம்லாம் எடுக்கிறோம் இல்லையா, ஒர்க் பண்ணுறது, இது ஹீட் ஆகிடுது. அப்போ ஜெபம் பண்ணும்பொழுது அதுக்கேற்ற ஆண்டவர் மருந்து காட்டுறாரு, குணமாகுது. ஆமே, குணமாகுது பாருங்க. அடுத்து தீமைன்றது இயேசுவே ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. இயேசுவே பண்ணுறாருங்க. 17:15 தீமைன்று 17:15. ஏன் வேண்டிக் கொள்ளணும்னா நிறைய வார்த்தை இப்படி போகலாம். தீமைன்று சும்மா ஒரு 3 வார்த்தை அப்படி சொல்கிறேன் பாருங்க. யோவான் 17:15 நீர் அவர்களையும், யோவான் 17:15 நீ அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி பாருங்க. ஆண்டவருடைய வேண்டுதல் இயேசுவே வேண்டாருங்க. வேண்டிக் கொள்ளுதல், நான் வேண்டிக் கொள்ளாமல் நீ அவர்களை நம்ம ஜெபம் பண்ணா நம்ம தீமையிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க. தீமையிலிருந்து காப்பாற்றப்படுவோம். அவரால் பைக்கில் இப்படி திரும்பலான்னு போகும்பொழுது லாரி போகுது வேகமா, பார்த்தா பார்க்கும்போது இன்னும் 2 நிமிஷத்தில் அப்படி வண்டி இப்படி தூரம் திருப்பிட்டு இருந்தாக்கா மிரர் பார்க்காம நம்ம திருப்பும் பொழுது வண்டி வேகமாக போகுது. சர்வீஸ் ரோடில் சின்ன ரோடுங்கள்லாம் ஆரம் அடிக்காமல் சர்றன்னு வந்துடுவாங்க பாருங்க. ஆண்டவர் அப்போ நம்ம ஜெபம் மட்டும் போகும் பொழுது நிறைய தீமை வருது. கர்த்தர் காப்பாற்றி கொண்டே இருக்கிறா. எத்தனை முறை உங்கள் வாக்கில் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம் எத்தனை முறை தீமை என்று ரட்சிக்கிறவர். ஆமென். அதான் நம்ம வேண்டிக் கொள்ளலாம். அடுத்த வார்த்தை என்ன வருது?
அடுத்து வருது எபேசியர் 3:20 வாசிங்க. நமக்குள்ளே கிரியை செய்கிற, இதில் நிறைய வார்த்தைகள் இல்லை, அதில் 3 வார்த்தை பார்க்கணும். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, நமக்குள்ளே கிரியை செய்யணுங்க. ஒரு வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய, ஏன் திட்ட உள்ள வேலை செய்து பாருங்க. ரொம்ப கடினமாக திட்டகா உள்ள ரொம்ப வேலை செய்யும் அந்த வார்த்தை. அந்த உலக பிரகமான வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குதுனாக்கா பைபிளுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். யாராவது திட்டின ஒரு வார்த்தை கடினமாக திட்டாங்க, ரொம்ப மோசமாக திட்டானாக்கா அந்த வார்த்தை உள்ள எவ்வளோ வேலை செய்ய தெரியுமா? போக மாட்டேங்குது, அழிச்சா கூட போக மாட்டேங்குது, பண்ணுற துரோகங்கள், பேசுகிற பேச்சுகள் அழிச்சா கூட போக மாட்டேங்குது. அதுக்கே அவ்வளோ வல்லம்னாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை உள்ள வச்சு யோவான் 1:14 வாசிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு யோவான் 1:14 வாசிங்க. இன்னொரு வசனம் வாசித்துட்டு 2 வசனம் வாசி ஜெபிக்கலாம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே கிரியை செய்யறதுக்காக வாசம் பண்ணது. எதுக்கு வார்த்தை நமக்குள்ள வாசம் பண்ணது தெரியுங்களா? கிரியை நடப்பிக்கிறதுக்கு. அல்லேலூயா. கடினமானவங்களாம் ஏன் ஒப்பு கொடுத்து ஆசை இருக்கிறாங்க, வார்த்தை போய் உள்ள கிரியை செய்து. அல்லேலூயா. அது நமக்குள்ள ஆண்டவர் வார்த்தை உள்ள வரும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்யுங்க. ஒப்பு கொடு, ஊழியம் செய், ஜெபம் பண்ணு, இந்த பாவத்தை விற்று, இது இப்படி பேசாத, நீ இப்படி பேசிட்டு அடுத்த முறை இப்படி மாற்றிக்கோ. ஏன் இப்படி நான் ஏன் நீங்க இப்படி நிற்கிறீங்க? நானும் மனுஷர் தானே. இந்த வார்த்தை மாற்றுதுங்க. ஆமென். ஒரு வார்த்தை பேசிட்டா ஏன் இப்படி பேசுகிறேன், சரி அடுத்த முறை இது மாற்றிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தால் இது மாற்றிக்கணும், இது கோபமாக இருந்தால் இது மாற்றிக்கணும், இது கடினமாக இருந்தால் இது மாற்றிக்கணும். இந்த வார்த்தை உள்ள கிரியை செய்துங்க. ஆவியானவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. 3வது என்ன பார்க்குறோம்? நமக்குள்ளே செய்ய வல்லவர். ஆமென். வாசிங்க 3:20 எபேசியர். வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்ய வல்லமின்படியே நமக்கு எல்லாம் செய்வாருங்க. நம்ம நினைச்சனாக்கா, நம்ம ஜெபிச்சாக்கா நமக்கு எல்லாம் அவர் செய்வார். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு எல்லாம் செய்கிறாருங்க. வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு என்ன வேணாலும் செய்கிறாரு. அல்லேலூயா. என் பொண்ணுக்கு சூட்கேஸ் வாங்கி கொடுத்தேன், பேக் வாங்கி கொடுத்தேன். நேற்று ஃபோன் பண்ணுறான், டேடி பஸ்ஸில் வரத்துக்கு ட்ராலி மாதிரி சின்னதாக நல்லாக்குமே அப்படின்றான். சரிம்மா வாங்கிக்கலாமான்னு 2-3 வாங்கி கொடுத்தா கூட ட்ராவலுக்கு காஸ்ட்டில் வைக்கிறதுக்கு இருந்தால் கூட. நேற்று ஃபோன் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு வரேன், ஆனால் பேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சின்ன ட்ராலி மாதிரி இருந்தால் இழுத்துனே நான் வருவேன் ரோட்டில். சரிம்மா வாங்கிடலாம் வாம்மா. பாருங்கள், ஒரு அப்பா செய்வார்னு நம்பிக்கை பிள்ளைக்கு. இதுக்காக நம்ம கஷ்டப்படணும், சரி சொல்லி பார்க்கலாமே. அதே போல் தான் நம்ம தகப்பன் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அவர்கிட்ட சொல்லும் பொழுது எல்லாம் அவர் நம்ம கிரியை செய்கிறார். அந்த நம்பிக்கை நான் மானுட்ட உருவாக்கணுங்க. சரி நான் வேணான்னு சொன்னால் பிள்ளைக்கு கஷ்டம் ஆகிடும். யோசித்தேன், சரி கஷ்டம்னு சொல்லக்கூடாது, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண சொல்லக்கூடாது, உடனே தரேன்னு சொல்லணும் அப்படின்னு உள்ளத்தில் கேட்கும் போதே உள்ளத்தை உருவாது எனக்கு. சரி சொல்லிடலாம் கொடுத்து. சரிம்மா வாமா, நீ வாமா வந்து வாங்கிக்கலாம் வாமா. 1000 ரூபாய் தானே, 2000 ரூபாய் எவ்வளோ ஆகட்டும் வாமா வாங்கிக்கலாம். உடனே என் ஒய்ஃபு, அம்மா அங்கே ஆஃபர் பார்த்தேன் வா வாங்கிக்கலாம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு செய்யும் பொழுது எவ்வளோ எண்ணங்களை உருவாக்கும் பொழுது நம்ம பரம தகப்பன் நமக்காக என்னென்ன செய்வார். அல்லேலூயா. அதான் நமக்குள்ளே செய்கிறாருங்க. சபை கூட பாருங்கள், அற்புதமாக ஆண்டு கட்டி கொடுப்பாரு. ஆமென். ஏன்னா இந்த சபை 25 வருஷம் உண்மையாக நடத்திருக்கிறோம். எப்படி நடத்திருக்கிறோம்? உண்மையாக நடத்திருக்கிறோம். தியாகங்கள் மூலியமாக, ஒப்பு கொடுத்தல் மூலியமாக, இதில் வர வருமானத்தை வச்சு என்ன பண்ணிக்கிறோம், இடம் வாங்கி வச்சிருக்கிறோம். ஆமென். உண்மை இல்லைங்களா? கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், இன்னொரு இடத்த டெவலப். இதெல்லாம் பெரிய விஷயம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தியாகங்கள் பெருசு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இதுக்கு வசனம் 2 கொரிந்தியர் 9:8 எபிரேயர் 2:18 வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 2 இதுக்கு வசனத்தை 3வது பாயிண்ட்டுக்கு. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளினாலும் பெருவுளாயிருக்கும்படியாகவ சகலவித கிருபையை பெருக செய்ய. ஏன் நம்ம சம்பூர்ணமாக வாழணுமா? ஏன் அவர் நமக்குள்ள நம்மகிட்ட கிரியை செய்கிறாரு? ஏன் நம்மளுக்கு வல்லவராக இருக்கிறாருனாக்கா நம்ம சம்பூர்ணமாய் வாழலாம்.
அது இல்லை, இது இல்லை, கஷ்டம், சர்ச்சுக்கு வர முடியல, வண்டி இல்லை, சர்ச்சுக்கு வர முடியல, கார் இல்லை, வேலைக்கு போக முடியல. இல்லைங்க, சம்பூர்ணமாக வாழ. எல்லாம் சொல்லுங்கள், எப்படி வாழ? சம்பூர்ணமாக. எபிரியர் 2:18. ஒவ்வொரு வார்த்தை நம்ம டைம் ஆகிடும், டைமுக்கு நம்ம சுருக்கமாக இன்றைக்கி பிரசங்கம் முடிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவருங்க. அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். நம்மளுக்கு எல்லாம் செய்ய அவர் வல்லவர். உதவினால பணம் தேவையா, ஆரோக்கியம் தேவையா, ஆயுசு தேவையா, வேலை தேவையா, படிப்பு தேவையா, என்ன தேவை எல்லாம் அவர் செய்ய வல்லவர். கன்க்ளூஷன் எனக்கு யூதா 1:24 வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கன்க்ளூஷன் வசனம், டைட்டில் வசனம் பார்த்தோம். கன்க்ளூஷன் வசனம் யூதா 1:24 வாசிக்கலாம். வலுவாதபடி உங்களை காக்கவும் சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசத்துல நிறுத்த வல்லமை. மகிழ்ச்சியாக பரிசுத்தமாக ஆசீர்வாதம் வரும்பொழுது நாம் தவறான வழிக்கு போகக்கூடாது. சில பேர் நல்லா சம்பாதிக்கும் பொழுது குடிக்க போயிடுவாங்க, நல்லா சம்பாதிக்கும் பொழுது சினிமாவுக்கு போவாங்க, நல்லா சம்பாதிக்கும் போகும்போது சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, நல்லா சம்பாதிக்கும் போது குடும்பத்தை விட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களை ரொம்ப நேசித்து பார்ப்பாங்க, நல்லா சம்பாதிக்கும் பொழுது டூரே போவாங்க மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு. அதில் அப்படி இல்லை. பரிசுத்தமாக எப்படி சொல்ல பார்க்கலாம்? பரிசுத்தமாக இங்கே மட்டும் இல்லை, எங்கம்மா பரலோகத்திலையும் நிறுத்துக்கிற வல்லவர். ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதங்களை கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் நம்ம எப்படி வாழணுமா? பரிசுத்தமாய் வாழணும். எப்படி எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரசங்கம்? இன்னைக்கு வாக்குத்தத்த பிரசங்கம். நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக. அதில் என்ன வருதுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். அதனால் கிரிச்சிக்கிற வல்லமை நமக்குள்ள. அது மட்டும் இல்லை, நமக்கு செய்கிற வல்லவர். நமக்கு செய்கிற ஒரு வல்லவர். நமக்கு ஒரு உதவி செய்கிறன்னா அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வல்லவரப்பா. ஆமாண்டவரே, நீர் இதை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாதப்பா. அவ்வளவு வல்லமுள்ள தேவன், அவ்வளவு காட் ஆஃப் எல் ஷடாய் ஆண்டவரே, அப்படியாக உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆன்லைன் மூலியமாக கேட்குற உங்களுடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையின் மூலியமாக ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை தரத்தில் பெரிய ஒரு ஆண்டவரே ஒரு உயர்வு வரட்டும் ஆண்டவரே, மேன்மை வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.